இருந்தாங்க. அவங்க மைண்டில் ஃபுல்லாக எப்பண்டா ஆண்டவர் செய்வார். பல தீர்க்கதரிசி அப்படி சொல்கிறாங்க, பல தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறாங்க. நான் அவங்க அனுப்பினதில்லை, நான் அப்படி சொன்னதில்லை. நான் சொன்னதெல்லாம், அதாவது என் நினைவெல்லாம் என்ன தெரியுமா, நான் சொன்னதை செய்யறதான் என் நினைவு அப்படின்ற. குழப்பாதீங்க அப்படின்ற. நான் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தை நிறைவேற்றுக்கிட்டே என் திட்டம் ஓடிட்டு இருக்கு, என் பிரைன் ஓடிட்டு இருக்கு, என் ஐடியா ஓடிட்டு இருக்கு, என்னோட ஆக்ஷன் ஓடிட்டு இருக்கு. தவிர இந்த சொல்றலாம் நிறைவேறுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற முடிவை நான் தருவேன். உனக்கு இந்த மீட்பு வேணுமா, நான் தருவேன். திரும்பி உங்களுக்கு தண்டனை உங்கள் ஊரில் சேர்க்கணுமா, நான் செய்து தரேன். நான் மைண்டில் வச்சு தரேன் அப்படின்னு திடப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகளை அந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லலாம். தேவட வசனம் சோத்திரம்லாம் எவ்வளோ இனிமையாக இருக்குது பார்த்துங்க. நம்ம சில நேரத்தில் இருந்து வெளியே வர மாட்டோமா, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வர மாட்டோமா, இந்த சிட்டி கொண்டு இருந்து நம்ம வெளியே நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த முடிவை கர்த்தர் உங்களை என்ன செய்வார், தருவார். ஹalleluya. ஒரு மீட்பு பணியை கர்த்தர் தருவதற்காக நினைவு கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் ஞாபகம் கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். இப்போ நீங்க எதிர்பார்க்கும் முடிவை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அந்த முடிவை